சுரேகா சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். போன வாரம் நம்ம பேசணும் இல்லையா அந்த ஸ்டார்ட் அப்ஸ் இன்கம் பிளாட்ஃபார்ம் பற்றி. அது வந்து பேசினோடனே அந்த ஷோ வந்தோடனே அந்த நம்ம பேசின அப்புறம் தானே ஷோ வந்தது. ஆமாம், வந்தோடனே நிறைய பேர் ஃபோன் பண்ணாங்க, நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்குது, சீசன் 2ல் நாங்கள்லாம் வரோம்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தாங்க. எல்லோரும் கேட்டது வந்து இந்த வேல்யூவேஷன் டவுன் அதை பற்றி கேட்டிருந்தாங்க. சார் 10 கோடி சொல்கிறாங்க, 20 கோடி சொல்கிறாங்க, 100 கோடி சொல்கிறாங்க, அதை பற்றின்ட்டு யூனிகான் ஆகணும்னு சொல்கிறாங்க. நம்ம இந்த யூனிகான் வேல்யூவேஷன் பற்றி பேசலான்னு இருக்கேன். கண்டிப்பாக நானுமே அது அந்த ஸ்டார்ட் அப் சிங்கத்தில் பொறுத்த வரைக்கும் இப்போ நான் பண்ணதுக்கு அப்புறம் நிறைய பேர் கால் பண்ணாங்க, பேசினாங்க. பட் ஓவராலாக யோசிச்சு பார்த்தா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்ததுக்கப்புறம் அந்த கம்பெனி எப்படி க்ரோ ஆகுது அப்படிங்கிறது தான் பார்க்குறோம். அதுக்கப்புறம் வந்து அந்த கம்பெனி வந்து எவ்வளோ ஸ்ட்ராங் ஆகுதோ அதுதான் யூனிகான்னு சொல்கிறோம். ஆனால் யூனிகானாக ஆனதுக்கு பிறகு அந்த இடத்துல நிற்கிதா இல்லை விழுந்துருதா? இப்போ விழுந்தா என்ன நடக்கும், விழுகிறதுக்கு என்னெல்லாம் தப்பு நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத வேணால் நம்ம பேசலாம். கரெக்ட். இப்போ நம்ம எல்லாருமே சக்ஸஸ் ஸ்டோரிஸ் பற்றி பார்க்குறோம் இல்லை. அந்த யூனிகார்ன்ஸ் வந்து இப்போ ஸ்விக்கி வந்து ஐபிஓ போயிடுச்சு, ஐபிஓ போய் சப்ஸ்கிரைப் ஆகி பாசிட்டிவாக போயிட்டு இருக்கு. ஆல்ரெடி ஜொமேட்டோ போய் பெரிய லெவலில் போயிடுச்சு. ஆமாம், ஜொமேட்டோ ஃபஸ்ட்டு போச்சு, அதை போய் ஸ்விக்கி. இப்போ இதெல்லாம் யூனிகார்ன் சொல்லி தான் வேல்யூவேஷன் போட்டு, அதாவது ஐபிஓ போகிறதுக்கு முன்னாடி யூனிகார்ன் வேல்யூவேஷன் போட்டு பணம் ரைஸ் பண்ணாங்க. அதில் வந்து நிறைய யூனிகார்ன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போயிருக்கு. ஆனால் நம்ம எல்லாம் எது யூனிகார்ன் வேல்யூவேஷன் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணாங்களோ அதெல்லாம் வந்து ஜீரோ வேல்யூவேஷன்லாம் வந்துருக்கு. இல்லைனா வந்து 50%, 60%, 70% வந்து டவுன் கிரேட் ஆகிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம இதை பற்றி ஏற்கனவே பேசியிருக்கோம். 2020-21 வந்து பைஜு வந்து கிட்டத்தட்ட $22 பில்லியன் வேல்யூவேஷன் போட்டாங்க. இப்போ வந்து ஜீரோ வேல்யூவேஷன். அதாவது நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க, ஜீரோ வேல்யூவேஷன். அதாவது மைனஸில் போட முடியாதுன்றதுக்காக அது மைனஸில் போட முடியாது, வேல்யூவேஷன் நீங்கள் மைனஸில் போட முடியாதுக்காக ஜீரோ வேல்யூவேஷன் போட்டிருக்காங்க. இது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம். இது வந்து எங்கே மிஸ் ஆச்சுன்றது நான் டீட்டெயிலாக கொஞ்சம் பேசணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக. ஏன்னா எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, இப்போ ஸ்டார்ட் அப்ஸுக்கிட்ட ஒரு பெரிய ஒரு மைண்டு செட் வச்சுட்டாங்க. அதாவது ஸ்டார்ட் அப் பண்ணாவே வேல்யூவேஷன் பண்ணிவிட்டு பணம் ஃபண்ட் ரைஸ் பண்ணுறது நினச்சிட்டு இருக்காங்க. அது கிடையாது ஸ்டார்ட் அப்பு. அதனால தான் நான் வந்து ரீசெண்டாக நிறைய இடத்துல படிச்சுட்டு இருக்கேன். நிறைய ஸ்டார்ட் அப்ஸை நான் மீட் பண்ணுறதுனாலையும் இன்ட்ராக்ட் பண்ணுறதுனாலையும் வேல்யூ கிரியேஷன் ஓவர் வேல்யூவேஷன் அதை திங்க் நம்ம இதை பற்றி ஒரு எபிசோட பேசியிருக்கோம். அதாவது எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு ஸ்டார்ட் அப் ஐடியா, நான் இந்த வெப்சைட் ஸ்டார்ட் பண்ணுறேன், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் ஸ்டார்ட் பண்ணேன், என்கிட்ட ஒரு ப்ராடக்ட் இருக்குது, இதில் வந்து கிட்டத்தட்ட மில்லியன் சப்ஸ்கிரைபர் வந்துட்டு என்னோடய வேல்யூவேஷன் வந்து இவ்வளோ. ஸோ 1 மில்லியன்னா 10 லட்சம், 10 லட்சம் இன்ட்டு 1 போட்டாலே 10 லட்சம் ரூபாய் வேல்யூவேஷன். அதே 100ன்னா நீங்கள் வந்து 10 கோடி வேல்யூவேஷன். அதே 1000 போட்டால் 100 கோடி வேல்யூவேஷன். ஒரு கன்சியூமருக்கு 1000 போட்டுருது. இப்போ என்ன பண்ணுறாங்க, அதுதான் பண்ணுறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, எல்லோரும் வேல்யூவேஷனுக்காக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க ஸ்டார்ட் அப் தவிர. தேர் நாட் ஒர்க்கிங் ஃபார் தி வேல்யூ. இதில் என்ன மீனிங்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் இ-காமர்ஸ் வெப்சைட்டு நான் ஓப்பன் பண்ணிட்டேன், ஒரு ப்ராடக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். என்கிட்ட வந்து ஒரு 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க, ஒரு யூசர்ஸ் இருக்காங்க. இப்போது அவங்களுக்கு என்ன வேல்யூ கொடுக்குறதுன்னு யோசிக்கணும் ஃபஸ்ட்டு. நம்ம என்ன பண்ணுறோம், அந்த சப்ஸ்கிரைபர்ஸை வச்சு அந்த கன்சியூமரை வச்சு எப்படி காசு பண்ணுறதுன்னு பார்க்கணும். இது யூடியூபுக்குள்ளே இந்த ப்ராப்ளம் இருக்குது. யூடியூப்பில் வந்து மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டாங்கன்னா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஏஜென்சியோ இல்லை ஒரு ஆடு கிட்ட, ஒரு பிராண்ட் கிட்ட போயிட்டு, சார் என்கிட்ட 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க சார், ஆட் கொடுங்கன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் எவ்வளோ வியூஸ் போகும்னா 1 மில்லியன் வியூஸ் ஒவ்வொரு வீடியோ போகாது. அப்போது ஏன் போகாதுன்னா, நீங்கள் வேல்யூ கிரியேட் பண்ண மாட்டேன். அந்த 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து வேல்யூ கிரியேட் பண்ணணும். அப்போ தானே வந்து சப்ஸ்கிரிப்ஷன் போகும். இப்போ நம்ம சேனலில் நம்ம ஆடே போகிறது கிடையாது. அதில் வந்து நம்ம எந்த பிராண்டையுமே நம்ம ப்ரொமோட் இந்த இன்டகிரேட் பண்ணி பண்ணுறது இல்லை. நம்மள்கிட்ட வந்து ஒரு 3.5 லேக் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. நம்ம போடுற கண்டென்ட் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகுது, ஜென்யூனாக பார்க்குறாங்க. ஆனால் நம்ம கண்டென்ட்டை வந்து நிறைய பேர் பார்க்கணுன்றதுக்காக நம்ம பூஸ்ட் பண்ணுறது இல்லை, பெய்ட் ப்ரமோஷன் பண்ணுறது இல்லை. அது ஒரு பாலிசியாக நம்ம டெசிஷன் எடுத்துட்டோம். நீங்கள் இந்த கண்டென்ட் நாங்கள் போடுறோம், உங்களுக்கு யாருக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாங்கள் பாருங்கன்னு சொல்லிடுறோம். இப்போது நான் சொல்லிட்டு இருந்தேன் இந்த இ-காமர்ஸ் வேல்யூவேஷன். இது என்ன ஆகுதுன்னா, இப்போ வந்து அந்த ஒரு மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு வேல்யூவேஷன் போட்டு காசு வாங்கிறீங்க ஃபண்ட் ரைசர் கிட்ட. இப்போ அந்த 1 மில்லியனுக்கு நீங்கள் எதுவும் வேல்யூ கொடுக்கலன்னா அந்த 1 மில்லியன் பீப்புள் என்ன பண்ணுவாங்க, அந்த இ-காமர்ஸ் வெப்சைட்லேருந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்போ நெக்ஸ்ட் வேல்யூவேஷன் போகும்போது என்ன ஆகுதுன்னா ப்ராப்ளம் வருதாங்க. அப்போ அவன் என்ன பண்ணுவான், பிஸ்னஸை ஃபோக்கஸ் பண்ணுறதை விட்டுட்டு, ஐயோ நெக்ஸ்ட் வேல்யூவேஷன் கம்மி ஆகிடுச்சு, வேல்யூவேஷன் இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு மறுபடியும் அதுக்காக தான் ஒர்க் பண்ணுறான். இவங்க என்ன யோசிச்சிருப்பாங்கன்னா, உள்ளே வரும்போதே 1 லேக் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க, அப்போனா அதிகமாகும் தான் நினச்சி பண்ணுவாங்க. ஆனால் நீ வேல்யூ கிரியேட் பண்ணாதனால எக்ஸாக்ட்லி அது குறையும் போது அடுத்த வருஷம் அது குறையும். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பைஜு தான். கண்டிப்பாக பைஜு தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபாரின் கம்பெனிஸில் இப்போ லேட்டஸ்ட்டாக நம்ம பேச வேண்டியது கோ மெக்கானிக்னு ஒரு கம்பெனி. கோ மெக்கானிக்னு வந்து ரொம்ப பக்காவாக பண்ணானுங்க. கோ மெக்கானிக் வந்து ஆக்சுவலி செயின் ஆஃப் இதுதான் மெக்கானிக் ஷாப்ஸ் தான். தே ஆர் இன்டகிரேட்டட் மெக்கானிக் ஷாப்ஸ், ஆன்லைனில் புக் பண்ணிக்கலான்ற மாதிரி செம்மையாக போச்சு. அது ஒரு இதுதான் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க, அக்ரிகேட்டர் தான். பட் எனிவே அவங்களுக்கும் ஓன் இதெல்லாம் வச்சுருந்தாங்க, பயங்கரமாக பண்ணாங்க. வேல்யூவேஷனில் போய் ஃபண்ட் ரைஸ் எல்லாம் பண்ணாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஆனால் மிஸ் மேனேஜ்மெண்ட்டு, இப்போ ஃபினான்ஷியல் பேப்பர்ஸில் ரொம்ப தப்பு பண்ணதுனால கிட்டத்தட்ட ரொம்ப ஷாக்கிங்கான விஷயம், ஒரே சமயத்தில் 70% எம்ப்ளாயீஸை வெளில அனுப்புனாங்க.
ஒர்க் ஃபோர்ஸை காலி பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேல்யூவேஷன் இன்றைக்கி குறைஞ்சு தே ஆர் இன்ட்டு 12% ஆஃப் வேல்யூவேஷன் அதாவது என்ன ஃபஸ்ட் வேல்யூவேஷன் கொடுத்தாங்களோ அதில் 12% வந்துட்டாங்க. ஸோ 87% பணம் போயிடுச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான வந்து குவிக்கர்னு ஒரு ஆப் இருக்குது. ஐ மீன் ஒரு இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம், ஒரு மார்க்கெட் பிளேஸ். அதோட வேல்யூவேஷன் வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன ப்ரெடிக்ட் பண்ணாங்கன்னா, எனக்கு வந்து இப்போ இவ்வளோ எக்ஸ் நம்பர் ஆஃப் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க, ஐ மீன் யூசர்ஸ் இருக்காங்க, இன்னொரு 5 இயர்ஸில் வந்து இத்தனை நம்பர் ஆஃப் யூசர்ஸ் வந்துருவாங்க, அதனால் என்னோட வேல்யூவேஷன் இது அப்படின்னு தான் போடுறாங்க. அது தப்பு கிடையாது. ஆனால் அந்த 5 வருஷத்தில் அந்த சப்ஸ்கிரைபர்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு என்ன வேல்யூ கொடுக்குறதுன்னு பண்ணாமல் இருந்தனால என்ன ஆச்சுன்னா, அவங்க வந்து காசு கொடுத்து கஸ்டமர் அக்விசிஷன் காஸ்ட்னு சொல்லுவாங்க. ஒரு யூஸரை நீங்கள் ஜென்ரேட் பண்ணி உள்ளே வர வைக்கிறதுக்கு நீங்கள் ஒரு யூஸருக்கு 10 ரூபாய் செலவு பண்ணுறது இருக்கும், 100 ரூபாய் செலவு பண்ணுறது இருக்குது. இப்போ கிரெட்லாம் அப்படி தான், ஒரு யூஸரை வரதுக்கு அவன் 1000 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணுறான். பைஜும் அப்படி தான் ஆச்சு. பைஜு வந்து கஸ்டமர் அக்விசிஷன் காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக உங்களுக்கு என்ன வேல்யூ கொடுக்க முடியாது. ஏன்னா நீ வந்து வாங்குற ஒரு கஸ்டமர் வர வைக்கிறதுக்கே நீங்கள் வந்து அவ்வளோ செலவு பண்ண வேண்டியது இருக்குது. அந்த மாதிரி தான் குவிக்கர் ஆகிடுச்சு. என்ன ஆச்சுன்னா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் பண்ணி ஒரு யூஸரை வந்து ரிஜிஸ்டர் பண்ண வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன வேல்யூ தரீங்க? ஸோ இது வந்து நிறைய பேர் இது யோசிக்கணும். ஒரு இ-காமர்ஸ் கம்பெனி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஒரு ஆப் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, அது வந்து கன்சியூமர் பேஸ்ட் ஆப்பாக மாற்றுறீங்கன்னா யூஸரை வந்து ரிஜிஸ்டர் பண்ண வச்ச மட்டும் போதாது, கன்சிஸ்டண்ட்டாக கண்டினியூஸாக அவங்களுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துட்டே இருக்கணும். இல்லை இன்னொன்று, பணம் வந்துருச்சு, இன்வெஸ்ட்மெண்ட் வந்துருச்சுனாலே நம்ம வந்து எவ்வளோ தூரம் அதுக்கு பொறுப்பு ஜாஸ்தி அப்படின்னு பார்க்கணும். இப்போ நீங்கள் ஸ்டார்ட் அப் சிங்கத்தில் வந்து கலந்துக்கிட்ட இவங்களெல்லாம் வந்து ஒரு ப்ரோக்ராம் ஒன்று பண்ணோம். அதில் பார்த்தீங்கன்னா அவங்க ஷேர் பண்ணிக்கிட்ட விஷயமே என்னென்னா, நாங்கள் இதுக்கப்புறம் தான் பொறுப்பு நிறையா வந்திருக்கு எங்களுக்கு பணம் வந்ததுக்கப்புறம்னு. ஆனால் அந்த நிறுவனங்கள் சில நேரத்தில் இதுவாக இருக்கட்டும், கோ மெக்கானிக்காக இருக்கட்டும், பைஜூஸாக இருக்கட்டும், இப்போ குவிக்கராக இருக்கட்டும், இப்போ அந்த மாதிரி நிறுவனங்கள்லாம் வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா, அந்த மேனேஜ்மெண்ட் பண்ணும்போது பணத்தை வச்சுட்டு ஏதோ தப்பு பண்ணிடுறாங்க, மிஸ் பண்ணிடுறாங்க. அடுத்து ஒரு கம்பெனி சொல்லப்போனால் பாரத் பே, அதுவும் பாரத் பேயும் பயங்கர வேல்யூவேஷனில் போச்சு, எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் வாங்கினாங்க. மறுபடியும் பார்த்தா இப்போ அவங்களும் அவுட் ஆயிடுச்சு. யூனிக்கான மாறுற கம்பெனி இதெல்லாம் வந்து அப்போ வேல்யூ கிரியேஷன் நீங்கள் வந்து யூனிக்கான் ஆகணுன்றது தப்பு கிடையாது. அது யூனிக்கான ஒரு ஆஸ்பிரேஷன். அப்போ எப்படி உங்கள் ஃபண்டு வந்து உங்ககிட்ட வரணும்னா நீங்கள் வந்து ஃபோக்கஸ் ஆன் யுவர் பிஸ்னஸ் மாடல், வேல்யூ கிரியேஷன். இப்போ இந்த வேல்யூ கிரியேஷன் என்னென்னா, ஒன்று வந்து கன்சியூமருக்கு என்ன வேல்யூ கொடுக்குறீங்க கன்சிஸ்டண்ட்டாக, அது ஒன்று. ரெண்டாவது வந்து உங்களோட பிஸ்னஸ் மாடல் வந்து ரோபஸ்ட்டாக இருக்கா. அந்த பிஸ்னஸ் மாடல் எவ்ரி இயர் அடாப்ட் ஆகிட்டே போகணும் மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி. நீங்கள் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணது இன்றைக்கி இரிலவெண்ட் ஆகிடுது, அது ஒன்று. மூணாவது முக்கியமானது உங்களுடைய எம்ப்ளாயீஸ் அண்ட் அதர் ஸ்டேக் ஹோல்டர்ஸை நீங்கள் எவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக வச்சுருக்கீங்க, அவங்களும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் க்ரோ ஆக அதுவும் உங்கள் கூட க்ரோ ஆனால் தான் அந்த ப்ராப்ளம். அப்புறம் எத்திக்ஸ் அண்ட் வேல்யூஸ், தட் ஆல்சோ வெரி இம்பார்ட்டண்ட். இப்போது எல்லோரும் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, ஒரு பிஸ்னஸை ரன் பண்ணுறது வந்து கன்சியூமர்ஸ் இவ்வளோ இருக்காங்க, வேல்யூவேஷன் போட்டு காசு வாங்குறது மட்டும் கிடையாது. அது கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் வேல்யூ க்ரியேட் பண்ணிகிட்டே இருந்தால் தான் உங்கள் கஸ்டமர் உங்கள் கூட இருப்பாங்க, எம்ப்ளாயிஸ் உங்கள் கூட இருப்பாங்க, மார்க்கெட் உங்கள் கூட இருக்கும். நம்ம ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்லையும் சரி, சர்வீஸ் பண்ணுறதுலையும் சரி. இப்போ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் இஸ் கிங் தான், அதோட கஸ்டமர் இஸ் எம்பரர் தான். இப்போதைக்கு வந்து கஸ்டமர் வந்து அப்படி, எஸ்பெஷலி இந்தியா மாதிரி கன்சியூமர் மார்க்கெட்டில். ஆமாம், ஒரு காலத்தில் வந்து நீடாக இருந்தது, அப்புறம் வந்து கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக மாதிரி, அப்புறம் கஸ்டமர் ஹாப்பினஸாக மாதிரி, அப்புறம் கஸ்டமர் டிலைட்டாக மாதிரி, இன்றைக்கி கஸ்டமர் எக்ஸ்டசின்னு வந்து நிற்கிது. கஸ்டமர் எக்ஸ்டசிக்கு மாற்றணும்னா கஸ்டமரை போதைக்கு உள்ளாக்கணும். நான் இதை விட்டால் நான் எதுவும் யூஸ் பண்ண மாட்டேன்பா அப்படி இருக்கணும். நான் எல்லாமே சரி, ஆப்பாக இருக்கட்டும், ஒரு சர்வீஸாக இருக்கட்டும், எல்லாமே. அதுக்கு இவங்க என்ன ட்ரை பண்ணுறாங்கன்னா பரவாயில்ல. இது இப்போ பைஜூஸோட விஷயத்தெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவங்களோட எம்ப்ளாயீஸை எம்ப்ளாய் பண்ணி அவங்கள போய் இந்த இவங்களை கன்வின்ஸ் பண்ணாங்க தெரியுமா, கன்சியூமரை கன்சியூம் பண்ணுறதுலேயே ஒரு மிரட்டல் துணியை உருவாக்கிட்டாங்க. ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக ஒரு ஸ்டூடெண்ட்டு போய் வந்து ஒரு டெஸ்ட் வைப்பாங்க. ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, எப்படி இந்த தப்பு பண்ணக்கூடாதுன்றது சொல்ல வரேன். ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு டெஸ்ட் வச்சுட்டு உங்கள் பையன் அவ்வளோதான், லைஃபே போச்சு, இப்படிலாம் மார்க் வாங்கினா லைஃப்பில் ஜெயிக்க முடியாது, ஜெய் பண்ண முடியாது, நீட்டு பண்ண முடியாதுன்னா அந்த பேரண்ட்டுக்கு ஒரு பயம் வந்துடும். அந்த த்ரெட்டை தான் இவங்க காசாக மாற்றினாங்க. அந்த த்ரெட்டை வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு வந்து ஒரு சார்ஜ் பண்ணும்போது அந்த சார்ஜுக்கு வேறு லோன் வாங்கி தரேன்னு சொல்லி, இன்றைக்கி ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா, யூனிகார்னாக இருந்து இன்றைக்கி விழுந்துட்டாலும், பைஜோட சர்வீசஸ்லாம் அவுட் ஆனாலும், இதுக்கு பணம் கட்டினவங்க பேங்க்குக்கு பணம் கட்டிட்டு இருக்காங்க. லோனு. ஓகே, அந்த பைஜு ஆப் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க. ஆப்புக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு 53,000 பணம் கட்டிட்டாங்க. பேங்க்லேருந்து லோன் வாங்கிட்டாங்க. பேங்க்கிட்டேருந்து பணத்தை பைஜூஸ் வாங்கிருச்சு. இப்போ தே ஹவ் டு பே டு த பேங்க் ஈவன் நாட் அவைலிங் த சர்வீஸ். இப்போ பைஜு ரெஸ்பான்சிபிலிட்டி ஒன்லி த கன்சியூமர். ஆமாம், கன்சியூமர் ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்போ உங்கள் பைக் காணாமல் போன மாதிரி தான். பைக் லோன் போட்டு வாங்கிட்டீங்க, பைக் காணாமல் போயிடுச்சு, அதுக்கு எனக்கு பொறுப்பு இல்லைன்னு பேங்க்காரா, அந்த மாதிரி தான் இது நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து இது வந்து ஒரு வித பயத்தை உருவாக்குதில்ல. இப்போ எஜுடெக் கம்பெனிஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பேஸ் இருக்குது, ஆனால் பயமாக இருக்காங்க. ஏன்னா இந்த பைஜூஸோட ஃபெயிலியர், இதில் யூனிகார்னோட ஃபெயிலியரில் இன்னொரு பெரிய ப்ராப்ளம் என்ன இருக்குன்னா, இது அடுத்து வளர நினைக்கிற நிறுவனங்களுக்கு பெரிய அடி ஆகிடும். கன்சியூமர் பயந்துருவாங்க. கன்சியூமர் ஐயோ ஏற்கனவே அந்த மாதிரிங்க அப்படின்ட்டுருவாங்க. ஸோ இவங்க
தப்பான எக்ஸாம்பிள் ஆகிடுவாங்க. ஸோ அது மறுபடியும் என்ன பேசினாலும் திருப்பி வரக்கூடியது வந்து வேல்யூ கிரியேஷன். நீங்கள் வந்து உங்கள் பிஸ்னஸில் வந்து ஒரு மதிப்பை உருவாக்க. ஆமாம், ஒரு வேல்யூ. அது வேல்யூ எப்போ உங்களுக்கு உருவாகும், எப்போ வேல்யூவேஷன் யூனிக்கான வேல்யூவேஷன் வரும், இல்லை எப்படி வேல்யூவேஷன் வரும்னா நீங்கள் உங்கள் கஸ்டமர் சென்ட்ரிக் அப்ரோச்சாக இருக்கணும், ஒரு கிளைண்ட் சென்ட்ரிக் அப்ரோச்சாக இருக்கணும். அப்புறம் உங்கள் ப்ராடக்ட் வந்து கண்டிப்பாக வந்து இனோவேட்டிவாக இருக்கணும், மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். அதாவது சில பேர் சூப்பர் ப்ராடக்ட் வச்சுருப்பாங்க, ஆனால் மார்க்கெட்டுக்கு இரிலவெண்ட்டாக இருக்கும், ஒரு யூஸும் கிடையாது. ஓகே, இப்போ சில பேர் படம் சூப்பராக எடுப்பாங்க, அந்த டேரக்டருக்கு மட்டும் தான் அந்த படம் சூப்பராக இருக்கும் மாதிரி தெரியும், ஆனால் வந்து மக்களுக்கு பிடிக்காது. அது அதே மாதிரி தான் இதுவும் மக்களுக்கு. இப்போ இதில் வந்து இந்தியாவில் மட்டும் நடக்கல, வேர்ல்டு வைடாக நடக்குது. பட் இந்தியாவில் நடக்கிறது நமக்கு வந்து விசிபிளாக தெரியுது. இப்போ பைஜூஸுமே யூஎஸ்லாம் போயிட்டு தானே அவங்களும் அங்கே தானே பேங்க்ரப்சிலாம் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து எல்லாரும் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, ஒரு ஸ்டார்ட் அப் பீப்புளுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் இப்போ ஸ்டார்ட் அப்கே வந்து கண்டிப்பாக இது கான்சியஸாக ஒரு டெசிஷன் எடுக்கணும். அவங்க அதாவது வேல்யூவேஷன் பின்னாடி ஓடாதீங்க, நீங்கள் வந்து வேல்யூ கிரியேட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற பிஸ்னஸில் கன்சிஸ்டண்ட்டாக ஒரு 5 years வேல்யூ கிரியேட் பண்ணிட்டே வாங்க, அதுக்கப்புறம் அதுவே உங்களுக்கு வேல்யூவேஷன் வாங்கி கொடுக்கும். இதுதான் என்னுடைய ஒரு 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 ஜென்யூனான ஒரு கான்சியஸான ஒரு இன்புட்டாக நான் கொடுக்கணும். ஆமாம், ஏன்னா நம்ம பார்த்த வகையிலேயே நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் வந்து யூனிக்கான ஆக நினைக்கிறது தப்பே கிடையாது. யூனிக்கான ஆனதுக்கப்புறம் ஓடணும். அதாவது யூனிகான்னா என்ன, அதுக்கு வந்து உங்ககிட்ட அந்த பிளாட்ஃபார்ம் ரெடியா இருக்கா? ஒற்றை கொம்பு குதிரை தான் யூனிகான்னா. யூனிகான்னா அப்படி குதிரை கொம்புன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான். அது யூனிகானுக்கான நிறைய ஒரு கிரைட்டீரியா இருக்குது. யூனிகான்ற வார்த்தை ஏன் கொண்டு வந்தாங்கன்னா அதுக்கு ஒரு கிரைட்டீரியா இருக்குது. அது வந்து ரொம்ப ரெசலண்ட்டாக, ரொம்ப ஸ்ட்ராங்காக, ஒரு பெர்சிவரன்ஸோடு இருக்கக்கூடிய ஒரு குதிரை. ஆனால் அதுவும் ஒரு ஹார்ட் ப்ரோக் ஆகும். அது எப்போல்லாம் ஆகும், என்னென்ன தப்பு பண்ண ஆகும்ன்றதுக்கே ஒரு சைக்காலஜி இருக்குது. அதுதான் ஆக்சுவலாக நிறுவனங்களுக்கும். இவங்க ரொம்ப கம்ப்ளைண்ட்ஸை ஒழுங்காக ஃபாலோ பண்ணணும், கம்பெனியோட வேல்யூ ப்ராப்பராக வச்சுக்கணும், எம்ப்ளாயி வந்து என்கேஜ்மெண்ட் ப்ராப்பராக இருக்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இது ஒழுங்காக பண்ணாங்கன்னா, ப்ராடக்ட்லேயும் சர்வீஸ்லேயும் ரொம்ப நல்லா ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னா ஜெயிச்சிடலாம். அதுதான். ஸோ யூனிகான் என்ற ஒரு ஆஸ்பிரேஷன், நத்திங் ராங் இன் தட். பட் ஃபர்ஸ்ட் யூ பிகம் எ வேல்யூ கான் அண்ட் தென் யூ பிகம் எ யூனிகான். யூஎஸில் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டிபோர்ட் பண்ணுறாங்கல்ல. இங்கேருந்து போகிறதுக்கு பல லட்ச ரூபா செலவு பண்ணி இங்கேருந்து ஒரு நாட்டுக்கு ஏன் சட்டத்துக்கு புறம்பா போகணும்? போக வேண்டியதில்லை. பிஸ்னஸ் அதுக்கு இப்போ நீங்கள் இங்கே வந்து ஒரு குஜராத்லேருந்தோ பஞ்சாப்லேருந்தோ வந்த ஒருத்தர் வந்து பேட்டி கொடுக்குறாரு, முகத்தை மறைச்சு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் 70 லட்ச ரூபா 70 lakhs கட்டி போனேன், அந்த காசை வச்சு நான் இங்கே பிஸ்னஸ் பண்ணி தான் நல்லா இருந்திருப்பேன்னு. அப்போ யோசிச்சு பார்த்தா நான் யோசிக்கேன், ஒரு ஸ்டார்ட் அப் ஒரு 20 லட்ச ரூபாய்க்கு என்ன பாடுபடுறாங்க, அவன் இன்வெஸ்ட்மெண்ட்டாக உட்காந்துருக்கலாம், ஒரு நிறுவனமாக நடத்தியிருக்கலான்னு தோணுது. இப்போ அப்படியே பார்த்திங்கன்னா ட்ரம்ப்பை பற்றி ட்ரம்ப் வந்து யூஎஸில் இன்றைக்கி பிரசிடெண்ட்டாக நிறைய விஷயங்கள் செஞ்சிட்ருக்காரு. ஆனால் அவர் ஒரு புக் எழுதியிருக்காரு. ஆக்சுவலாக ட்ரம்ப்பும் வந்து ராபர்ட் கியோசாக்கியும் சேர்ந்து Why we want you to be rich அப்படின்னு ஒரு புக் எழுதியிருக்காங்க. நாங்கள் ஏன் நீங்கள் பணக்காரராக வேண்டும் நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ட்ரம்ப் வந்து ரொம்ப பெரிய மல்டி பில்லியனர். அவர் நிறைய நிறுவனங்கள், ட்ரம்ப் டவர் அது இதுன்னு இருக்குது. ராபர்ட் கியோசாக்கி நமக்கு தெரிஞ்ச ரிச் டாட் புவர் டாட் எழுதினவர். இவங்க 2 பேரும் சேர்ந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு புக் எழுதியிருக்காங்க. ரொம்ப நல்ல புக்கு. ஆக்சுவலாக புக்கும் படிக்கலாம். அந்த புக்கு வந்து ரொம்ப நல்ல புக்கு. ஆக்சுவலாக என்னென்னா, இப்போ யோசிங்களேன், ஸ்டார்ட் அப்புக்கு இன்வெஸ்ட் பண்ணுறவங்களோட மனநிலை என்ன, நீ ரிச் ஆகணும் அப்படிங்கிறது தான். அதை தான் அவங்க புக்காக எழுதியிருக்காங்க. என்னென்னா, ஒய் வி வாண்ட் யூ டு பி ரிச், நாங்கள் ஏன் நீங்கள் பணக்காரராக வேண்டும் நினைக்கிறோம். அப்படின்னா ஆகணும்னா என்னென்ன செய்யணும், இன்னொருத்தரை பணக்காரர் ஆக்குறதுனால என்ன நன்மை இருக்குது, தான் வந்து பணக்காரன் ஆகணும் என்ன செய்யணும், அதில் பின்னாடி என்ன இருக்குன்னு சொல்லி ரொம்ப நல்ல பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்ச பாயிண்ட் என்ன, கிவ் பேக் டு த சொசைட்டி அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து என்னென்னா, கிவ் பேக் டு த சொசைட்டின்னு வரும்போது ஒரு இன்வெஸ்டராக இருக்கிறது கிவ் பேக் டு த சொசைட்டி தானே. யாரோ ஒருத்தர் நல்ல தொழில் பண்ணணும்னு நினைக்கிறான், அவனுக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறதான். அது அந்த மாதிரி புக்கை வந்து ஆக்சுவலாக ஒரு இன்வெஸ்டராக நினைக்கிறவங்க வந்து படிக்கலாம். அதே சமயத்தில் தொழிலில் நல்ல வளர நினைக்கிறவங்களும் இந்த புக்கை படிக்கலாம். ஸோ இந்த எபிசோடு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் பேசணும். யூனிகான் ஆகிறது தப்பு கிடையாது. ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு வேல்யூ கானாக மாறுங்க, அதுக்கப்புறம் யூனிகான் ஆகும். ஆமாம், அதேமாதிரி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஒரு பிஸ்னஸில் பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 150 எபிசோட் பேசியிருக்கோம். அதில் எவ்வளோ விஷயங்கள் பேசியிருக்கோம். அதெல்லாம் நீங்கள் பார்த்தாலே ஒரு உண்மையாக எங்களுக்கே எனக்கு வந்து ஒருத்தர் சந்திச்சு சொன்னார், ஒரு யூனிவர்சிட்டி மாதிரி சார் இது, நிறைய மேட்டர் நீங்கள் பேசியிருக்கீங்க அப்படின்னு. அதுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா நீங்கள் பார்வையாளர்கள் தான் நாங்கள் நன்றி சொல்லணும். அதனால் இதே மாதிரி இன்னும் நல்ல கண்டென்ட்டை நீங்கள் பார்க்கணும் ஆசைப்பட்டால் எங்களுக்கு மேலான ஆதரவை கொடுங்க. பிஸ்னஸ் அரட்டைக்காக நீங்கள் அவதார் லைவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.